ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏபிசி மால்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பீலர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு எல்லாமே சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்பிள் மட்டும் இந்த மாதிரி சீவிட்டு புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துடும். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக காயும். இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகிடும் காயறதுக்கு. இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸுகள் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பீட்ரூட்டெல்லாம் அந்த மாதிரி புளிய தேவையில்லை, ஆப்பிள் மட்டும் புழிஞ்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு வெயிலில் 2 நாள் இல்லைனா 3 நாள் நல்லா டைரக்ட் வெயிலில் காய வைங்க. காய வச்சிங்கன்னா எல்லாமே நல்லா காஞ்சிரும், முறுன்னு காஞ்சிரும். இங்கே பாருங்கள், கேரட்டு ஆப்பிள் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இது நான் 1 நாள் தான் காய வச்சுருக்கேன். மறுபடியும் அடுத்த 2 டேஸ் நல்லா காய வச்சதுன்னு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது கூட 4-5 பாதாமும் 2-3 முந்திரியும் வறுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதை மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாதாமும் முந்திரி ஏலக்காயும் வறுத்து இது கூட போட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். நீங்கள் வேணும்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கொடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அரைச்சதுக்கு எனக்கு இவ்வளோ வந்துச்சு. நான் 2 குட்டீஸ்க்கு கொடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு 1.5 டீஸ்பூன் ஏபிசி மால்ட் எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற்றுனீங்கன்னா போதும். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் இதை அரைச்சி அந்த மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதை நல்லா தோல் சீவிட்டு வெயிலில் காய வச்சு இப்படி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.